ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான விறுவிறுப்பான மல்லி எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா சமையல் வேலை செஞ்சது ஒரு கொத்தமாக அப்படின்ட்டு விஜய் சாரை பற்றி கேட்குறாங்க. சரி, என்ன நடந்துச்சு வாங்க பார்ப்போம். இந்த எபிசோட கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் சார் பிறந்த நாளுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி தரணும், அது மட்டும் இல்லாத கேக்கும் வாங்கி தந்து செலிப்ரேஷனும் பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதும் இல்லாமல் ஒரு கோல் ஒன்று செட் பண்ணுறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து விஜய் சாருக்கு கிஃப்ட் வாங்கி தந்தால் நான் கஷ்டப்பட்டு சுயமாக சம்பாரித்து வேர்வை சிந்தி சம்பாரித்து காசில் தான் நான் கிஃப்டே வாங்கி தருவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் மல்லி இருந்தாங்க. இது நல்லது தான். சரி, இப்போ இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா மல்லிக்கிட்ட எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இல்லை, காசுமே இல்லை. யார்கிட்ட வாங்குறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு நம்ம மல்லிக்கு வந்து ஒன்றுமே புரியல. அந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் போல் அன்னபுண்ணியமாக வராங்க. வந்ததும் இல்லாமல் மல்லி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குற போது மல்லி வந்து இப்படி தான் அப்படி தான் சொல்கிற போது நம்ம அன்னபுண்ணியமாக வந்து ஒரு வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தராங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு 50 பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா 15,000 ரூபாய் காசு தரதா வந்து நம்ம அன்னபுண்ணியமாக கிட்ட ஒருத்தர் வந்து சொல்லிடுறாங்க. இதை வந்து வேலை வாய்ப்பை வந்து மல்லிக்கிட்ட நம்ம அன்னபுண்ணியமாக கேட்குறாங்க. மல்லி இது மாதிரி சாப்பாடு செய்கிற வேலை ஒரு 15,000த்துக்கு சம்பளத்துக்கு இருக்குது, நீ போய் செய்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மல்லி வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. கடவுள் போல் வந்தீங்க, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல, விஜய் சாருக்கு பர்த்டே வருது, அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரலான்ட்டு இருக்கேன். அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் இந்த மாதிரி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தீங்க, கடவுள் போல் நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. நம்ம அன்னபுண்ணியம்மாவுக்கு மல்லி நன்றி சொல்கிறாங்க. இதே வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி போயிட்டு நல்லபடியாக சமையலை செஞ்சுட்டு 15,000 காசும் வாங்கிட்டு வந்துட்டு விஜய் சாருக்கு கிஃப்ட்டும் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேக்கு வெட்டி செலிப்ரேஷன் முடிச்சு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பயங்கரமாக போயிட்டு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. இதே வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம விஜய் சார் ஃபேமிலி எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் சீஃப் கெஸ்ட்டே நம்ம விஜய் சார் தான். அந்த சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிற விஜய் சாரை பார்த்தீங்கன்னா மேடையில் பேசுறதுக்கு கூப்பிட்றாங்க. அந்த மேடையில் பேசுகிற போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்காங்க. பெண்களை சார்ந்த ஒரு ஃபங்க்ஷனில் விஜய் சாரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு இருக்காங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் மேனை பற்றி நான் பெண்களுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா பெண்களும் கூடிய சீக்கிரம் பிஸ்னஸ் மேனாக மாறுவாங்கன்னு சொல்கிற ஒரு நோக்கத்தில் அந்த ஃபங்க்ஷனை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சார் போயிட்டு அங்கே பேசுகிறாங்க. மேடையில் பேசுகிற போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்கள் மட்டும்தான் உயர்ந்தவங்க கிடையாது, பெண்களும் ஆண்களுக்கு ஈக்குவல் தான், ஆண்களோட அதுவும் ஒரு படி மேலே தான், பெண்களை வந்து யாரும் கேவலமாக பேசக்கூடாது, எகத்தாளமெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் போயிட்டு மேடையில் பேசுகிறாரு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ தான் ஒரு சவுண்டு, போதும் நிறுத்துங்க விஜய், யாரான்னு பார்த்தா மேடைக்கில் ஒரு பெண்மணி. என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி போயிட்டு அந்த சமையல் வேலை செஞ்சாங்களா அந்த ஓனர் அம்மா தான் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சார்கிட்ட, விஜய் சார் உங்கள் வீட்டுக்காரி வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து எங்கள் வீட்டில் வந்து 15,000த்துக்கு சமையல் வேலை செஞ்சுட்டு 15,000 காசும் வாங்கிட்டு போனாங்க, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் சாரை பற்றி கேட்குறாங்க. அந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை பார்த்து விஜய் சார் அப்படி அசிங்கமாக கழுவி ஊத்துறாரு. என்ன பார்த்தீங்கன்னா, மல்லி நீ இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சா, நீ 1000 தான் கஷ்டம் இருந்தாலும் நீ காசே இல்லைன்னா ₹1 கூட இல்லைன்னா என்னை கேட்டுக்கணுமா இல்லையா, என்னை கேட்காம ஏன் நீ வேலைக்கு போன, நீ போனது தப்பு, நீ பண்ணது தப்பு, இனிமேல் என் கூட பேசாத, என்னை பார்க்காத அப்படின்ட்டு நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக அப்படியே பயங்கரமாக திட்டுறாரு. சரி, இந்த நேரத்தில் மல்லி வந்து ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. அடுத்தது என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியை வந்து எப்படியாச்சும்